Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ பார்த்துருப்பீங்க ஏற்கனவே இன்ட்ரோலையே நம்ம வந்து இந்த ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் மாடல் தான். ஓகே, அதோட கூடவே அதோட கேஸும் இருக்குது. அது வந்து பேக்கில் வரும், அது லாஸ்ட்டில். ஃபஸ்ட்டு நம்ம இது ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். அதோட ஸ்பெக்கில் நீங்கள் வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் கூட பார்த்துக்கோங்க. நான் 2 லிங்க்ஸும் கொடுக்குறேன், ஃப்ளிப்கார்ட் லிங்க்ஸும் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அமேசான் லிங்க்ஸும் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் டேஸ் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் அமேசானில் மட்டும்தான் சேல் போயிட்டுருக்கு, வேணுன்னா போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு அதில் மட்டும்தான் இப்போதைக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனோட உள்ளே என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, உள்ளே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஃபோன் கொடுத்துருக்குறாங்க, ஒரு அடாப்டர், அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸை எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் பண்ணும்போது உள்ள பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல், அதான் நார்மல் எப்படி எம்ஐயில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. சிம் எஜெக்டர் டூல், அதுக்கப்புறமா உள்ள ஒரு சில பேப்பர்ஸ், யூசர் மேனுவல். இந்த ஃபோன் கூட அப்படியே நாங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம், அதான் ஆக்கோன்னு அமேசானில் இப்போ புதுசாக இது பண்ணியிருக்கிறாங்க, டேமேஜ் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. இந்த கேஸும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் வந்து ஏதாவது தவறி கீழே வந்து எதாவது டேமேஜ் ஆகிடுச்சுனாலும் அந்த ப்ரொடெக்ஷன் பிளான் கவர் பண்ணிடும். ஓகேவா, நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு அந்த டேமேஜுக்கான இது வரைக்கும் அது கிளியர் பண்ணிடும். இந்த ஃபோனுக்கான சார்ஜர் வந்து 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். இது 67 வாட்ஸு. அது அந்த அடாப்டரில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த கேபிள் உள்ளே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இது வந்து டைப் சி கேபிள், ஃபாஸ்ட் சார்ஜிங்காக டைப் சி இப்போ எல்லா ஃபோனுமே வந்துருச்சு. ஸோ இந்த கேபிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோன் தான். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோன் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட்டு கவர் கிளிப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த ஃபோன் வந்து கவர் ஓப்பன் பண்ணாமே செம்மையாக இருந்தது, தொட்டு பார்க்க செம்ம ஃபீலாக இருந்தது. ஏன்னா இப்போ கூட அந்த ஃபோன் வந்து கேஸ் போடாமல் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை மட்டும் பார்க்கலாம். அந்த ஃபோனை நீங்கள் கேஸ் போடாமல் தொட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எட்ஜஸ்லாம் கர்வ்டு எட்ஜஸ்ஸு ப்ளஸ் டிஸ்பிளே ரொம்ப பெருசு. டிஸ்பிளே வந்து இது பண்ணிட்டாங்க, ஆனால் என்ன சில ஸ்பெக்கெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. 4K வீடியோஸ்லாம் ப்ளே ஆக மாட்டேங்குது, இன்னும் தெரில. எனக்கு 4K வீடியோஸ் எனக்கு யூடியூப்பில் சுத்தமாக ப்ளே ஆகலை. எனக்கு ப்ளே ஆனது எல்லாமே 1080p தான். இதில் மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஏஐ சிம்பிள் போட்டது ஒன்று இருக்குது, ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்குறாங்க. அதுவே கொஞ்சம் பெருசாக இருக்கும், லைட்டாக பம்ப் பண்ண மாதிரி இருக்கும் அந்த கேமராவே. ஆனால் டிசைன் செம்மையாக இருக்கும், கர்வ்டு எட்ஜு ப்ளஸ் டிஸ்பிளே பெருசு. அதுவும் இல்லாமல் அந்த கீழே இருக்கிற அந்த எட்ஜஸையும் கம்மி பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் தெரியும் உங்களுக்கு, அந்த எட்ஜஸையும் கம்மி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கீழே ரெட்மி நோட் 10லலாம் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரெட்மி நோட் 11 அதை கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுத்தது 4K ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து டூயல் ஸ்பீக்கர் தான், டாப்லி ஆட்டம் சப்போர்ட்டோடு இருக்குது. நீங்கள் டாப்லி ஆட்டம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக கூட. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் மாதிரி, கொஞ்சம் கிளாஸ் ஃபினிஷ் டிசைன். இது கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி நல்லாயிருக்கும். இதில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ப்ளஸ் அதே சைட்லேயே வால்யூம் பட்டன்லாம் வந்துடும். இப்போ ஃபோன் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது MIUI 13 கொடுத்துருக்குறாங்க, ஆண்ட்ராய்ட் 12. இப்போ வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதில் என்னென்னா இப்போ ரெட்மி ஃபோனில் ஆட் வருதுலாம் எல்லாருமே சொல்கிறீங்களே, அந்த ஆடை வந்து நம்ம செட்டப்லேயே கரெக்டாக செட்டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடே வராது. இப்போ நம்ம அதுதான் எப்படி செட்டப் பண்ணுறோன்றதை பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் பாலிசிஸ் அதெல்லாம் கொடுத்துருவோம். ஓகேவா, அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து போவோம். இது அங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண சொல்லுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ரைவசி பாலிசி, அதுக்கப்புறம் அவ்வளோதான் 2 இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா கீழே சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து போயிடலாம். அதுக்கப்புறம் சிம் கார்டு இன்சர்ட்டுன்னு கேட்கும், நான் வந்து ஸ்கிப் கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் வாங்குறதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து 2 விதமான ஃபோன்ஸ்லாம் லான்ச் ஆகுது, ஆன்லைன் ஃபோன், ஆஃப்லைன் ஃபோன். நீங்கள் ஆன்லைன் ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஃபர்காட் ஆகிடுச்சுன்னா
ஆஃப்லைன் ஃபோன்னா கூட பரவாயில்ல, எதாவது பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். ஆன்லைன் ஃபோன் சுத்தமாக ஓப்பனே ஆகாது. நீங்கள் கடையில் கொடுத்து இல்லைன்னா ஷோரூமில் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் ஒய்ஃபைலாம் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடின்னு கொஞ்சம் லோட் ஆகுது. ஸ்கிப்லாம் பண்ணல, நான் அப்படியே தான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சோண்டு லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடின்னு வந்திருக்கு. கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டா கேட்குது. நான் வந்து ஸ்கிப்னு கொடுத்துருக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வேணும்னா ஃபோன்லேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கூட காப்பி பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஸ் இருக்குது, வேணுன்னா போய் பார்த்து சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செக்கிங் இன்ஃபர்மேஷன் செக்கிங் ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கூகுள் ஐடி லாகின் பண்ண சொல்லும். ஓகேவா? உங்களுக்கு இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ண சொல்லும். இந்த இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுக்குறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாஸ்வேர்டு எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஆன்லைன் ஃபோனாக இருந்ததுன்னா நீங்கள் அதை திருப்பி போட்டு தான் அன்லாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அது போடலைன்னா அன்லாக்கே ஆகாது உங்கள் ஃபோன்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கப் அதெல்லாம் கேட்குது. நான் அதெல்லாம் இது பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல வருமா? இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஒரு செட்டப் வந்துருக்கு. நம்ம இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செகண்ட் லோட் ஆகிட்டுருக்கு. இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டோட அதாவது கூகுளோட செட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஃபோனோட செட்டிங்ஸுக்கு கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் இதை ஆக்டிவேட் பண்ணி வச்சு ஏற்கனவே நீங்கள் வாய்ஸ் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்காது, அப்படி கண்டினியூ ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கிறேன். நமக்கு அதெல்லாம் அப்புறமா வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நோ தேங்க்ஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக் பார்க்கறது கேட்கும். அதான் ஃபோனோட பாஸ்வேர்டு ஒன்லி ஸ்க்ரீன் லாக் கொடுத்து நினைப்போம். பின் கொடுத்துடலாம் நம்ம இப்போ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட்டி ஓகேங்களா? இப்போ வந்து நான் பின்னு கொடுத்துட்டேன். இப்போ பின்னு கொடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து உள்ள என்ட்ரோவர்ட் ஆச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் இதுதான் மெயினான இது. நீங்கள் ஆப்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுற இடமே இது தான். ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட் கிளான்ஸு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா உங்களுக்கு ஆட் வரும் இந்த ஃபோனில். நீங்கள் இது எல்லாத்தையும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த பர்சனல் ஆட்ஸு, அதுக்கப்புறமா கிளான்ஸ் ஆர் எம்ஐ சென்ட் யூசேஜ் அண்ட் டைனாஸ்டிக் டேட்டா அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க லொக்கேஷனை தவிர. ஏன்னா லொக்கேஷன் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதை தவிர மற்ற எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க. கிளாசிக்கில் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் செட்டப்பை. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மெயினாக அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் தான் இந்த கடைசியில் கேட்டாங்களே பர்சனலைஸ்ட் ஆட், இந்த ஆடெல்லாம் வரனா அதுதான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருந்தது. கேமராவோட சைஸுமே கம்மியான மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் டிஸ்பிளே ரொம்ப லென்த்து, ஆனால் இந்த டிஸ்பிளேக்கு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஃபோனோட அன்பாக்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஸோட அன்பாக்ஸ் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த ப்ரௌன் ஃப்ளிப் கேஸ் தான். இதில் வந்து ஒரே ஒரு நோட்டீஸ் மட்டும் கொடுத்துக்குறாங்க, தேங்க்ஸ்னு. அதுக்கப்புறம் ஒரு நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் பார்த்திங்கன்னா நல்லா லெதர் கேஸ் தான் இது. ஓகேங்களா? லெதர் கேஸு உள்ளே வந்து நம்ம கார்ட்ஸு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபோன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃப்ளிப் டைப்பு. ஸோ இதுலேயே ஸ்டாண்டு மாதிரியே நிற்கும் இதுவே. இப்போ வந்து ஃபோனும் இதுலேயே ஃபிட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.